இடம்பலம் மிக்க நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியாக வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம். நேற்றுக்கு நடந்த விஷயங்களாகட்டும், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்களாகட்டும், ரெண்டையும் வந்து நம்ம பேசுவோம். ஸோ நேற்றைக்கு டாஸ்க் எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க பிக் பாஸ் சைட்ல இருந்து. அந்த டாஸ்க் எல்லாம் ஓடிட்டு தான் இருந்தது. கடைசியா வந்து பாடல்களை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கு. ஸோ இன்னைக்கும் டாஸ்க் எல்லாம் போயிருக்கு. அதே மாதிரி பூர்ணிமா உள்ள வந்திருக்கிறதையும் பார்க்கும்போது பழைய பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் இப்போ நடிகையாகவும் இருக்காங்க. ஸோ அவங்க உள்ள வந்திருக்கிறத பார்க்கும்போது அவங்க சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பத்தியும் தான் நம்ம வந்து இன்னைக்கு பேச போறோம். நான் உங்க ஹரீஷ். நம்ம கூட பத்தி தான் பேசுறதுக்காக பிரியவரனோட இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். இட் வாஸ் ரியலி பிளசன்ட்னு தான் சொல்லணும். எல்லோ அந்த படம் ப்ரொமோஷனுக்காக வந்திருந்தாங்க பூர்ணிமா ரவி. அப்போ எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்காங்க, எந்த வித்தியாசமும் இல்லாம தான் இருக்காங்க. அண்ட் மற்றவங்க கிட்ட பழகந்தோம் வந்துட்டு த சேம் வே, கொஞ்சம் கூட சேஞ்சஸ் இல்லாம அப்படியே தான் இருக்காங்க அப்படின்னு என்ன ஷேர் பண்ணாங்க ஹரிஷ்? அவங்களுடைய படம் சம்பந்தப்பட்ட தகவல்களை ஷேர் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு கண்டஸ்டன்டும் எப்படி இந்த கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் ஷேர் பண்ணாங்க. இவங்க எல்லாம் எப்படி பாக்குறாங்க வெளியில இருந்து அப்படிங்கறதையும் ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து பிக் பாஸ் உடனே இன்டர்வ் பண்ணி, இல்ல நீங்க வந்து வெளியில இருக்கிற விஷயம் ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கறத சொன்னாரு. ஸோ உடனே இவங்க வந்து, இல்ல பிக் பாஸ் நான் வெளியில இருக்கிறத சொல்லல, நான் என்ன பார்த்தேங்கிறத மட்டும் நான் சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அதை மட்டும் சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விஷயம் சொன்னாங்க. கானா வினோத் வந்து அவர் கானா பாடுறது ஓகே. அதே மாதிரி வந்து பிரஜினை வந்து ஒரு பெரிய ஹீரோவா நான் பாக்குறேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க பேசினாங்க. சாண்ட்ராவையும் வந்து அதே மாதிரிதான் சொன்னாங்க. அண்ட் ஒவ்வொரு கண்டஸ்டன் சுபிக்ஷா வந்து நல்லா பிளே பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. திவாகர் கேமே ஆடலைன்னு நீங்களா நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அவர் தான் இந்த வீட்டுல நல்லாவே கேம் ஆடினாரு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணாங்க. பார்வதியும் விக்ரமும் சண்டை போட்டதை பத்தி பேசினாங்க. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடும்போது என்னுடைய ரூம்ல இருக்கிற டிவி அதிர்ச்சி, அவ்வளவு வால்யூம் வந்துச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் பிக் பாஸ் இன்டராப்ட் பண்ணாரு. இல்ல பிக் பாஸ், நான் பார்த்தது என்னமோ அதை மட்டும் தான் சொன்னேன், வேற எதையும் சொல்லலை அப்படின்னு அதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கண்டஸ்டன்டும் எப்படி எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணாங்க. ஓகே. இப்போ பூர்ணிமா வந்து மத்த நிறைய விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் எந்துவா சொன்ன மாதிரியும் இருந்தது. லைக் எல்லாரையுமே பிடிக்கும்ன்ற மாதிரி தான் இது பண்ணிட்டு போனாங்க. இதுல வந்துட்டு கனித்திரு ராஜமாதா இந்த அம்மா வந்துட்டு ஒரு டீமை பத்தி நெகட்டிவா வந்துட்டு கெஸ்ட் கிட்டயே பேசுறது தான் டீம் ஒர்க்னுட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. யார்கிட்ட என்ன பேசணும்னு இந்த வயசுல ஒரு விவஸ்தை கூட இல்லையா? கிழவின்னு சொன்னாக்கா அவ்வளவு கோவம் வருது இல்ல? இது அது என்ன சொல்றது, அந்த அளவுக்கு கூட ஒரு நாலேஜ் இருக்காதா? இப்போ எப்படி அது பேக் ஃபயர் ஆகாத நம்ம டீமுக்கு? இதுல இன்னொரு அந்த குரூப்ல இருந்து எஃப்ஜே பூர்ணிமா வந்துட்டு அந்த காயின்ஸ் அந்த சாம்பார் ஸ்குவாடு கொடுத்ததுக்கு கத்ரான். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்க கெஸ்டடா, இந்த ஹைட் ஆஃப் ஸ்டூபிடிட்டிடா நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுன்னு நமக்கு கத்தணும் போல இருந்தது. அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் பண்ணினாங்க. அது எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கூட தெரியாம பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றதுதான் சொல்லணும். நிறைய பேர் வந்துட்டு பூர்ணிமா வந்ததுக்கு அப்போஸ் தெரிவிச்சிருக்காங்க சோசியல் மீடியால. எதுக்கு இவங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டுன்னா, அவங்க படத்தை அவங்க ப்ரொமோட் பண்றதுக்காக வந்தாங்க. இதுல வந்துட்டு ஏன் வந்தானெல்லாம் கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்தது வந்துட்டு அந்த நேத்து டாஸ்க் வந்துட்டு, இப்ப இவ்வளோ நாள்ல ஹரிஷ், நேத்து ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் நல்லா இருந்தது. அந்த பொருட்களை வச்சுட்டு அந்த பாட்டு பாடு போடுறப்போ வந்துட்டு அந்த பாட்டுக்கு சம்பந்தமான பொருளை யார் எடுத்து இது பண்றாங்க அவங்களுக்குன்னுட்டுன்னு. ஸோ தட் வாஸ் ரியலி குட் ஆக்சுவலி. இவ்வளோ நாள் எனர்ஜி யூஸ் பண்ணதை நேற்று பார்த்தேன். ஆமா, அந்த ஃபர்ஸ்ட் உப்பு கருவாடு பாட்டுக்கு வந்துட்டு அவ்வளோ ஸ்டாமினா, அவ்வளோ எனர்ஜி இது வரைக்கும் நாங்க பார்க்கவே இல்லை. அது பிக் பாஸும் அதை தான் சொல்றாரு, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பாக்குறோம் இவ்வளவு எந்துவா இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஆனா அந்த நல்ல பேரோட நிறுத்தின்னு இருக்கணும். இதுங்க அதுக்கப்புறம் சைக்கிள் எடுத்துட்டு அரோரா போகிறதாகட்டும், கம்ருதீன் போகிறதாகட்டும். அரோரா போறப்போ மட்டும் கேட்டாரு, இது என்ன அறப்பெடலா அப்படின்னுட்டுன்னு கேட்டாரு. பட் கம்ருதீனுக்கு வந்துட்டு பிஹேவ் யோர் செல்ஃப், கெட் அவுட்ன்ற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணாரு. ஸோ எதுக்காக என்னன்றது தெரியல. ஸோ அங்க என்ன எடிட்டிங் டீம்ல நடந்ததுன்றது தெரியல. அது எதுக்கு அவர் அந்த அளவுக்கு சொன்னாருன்றதும் தெரியல. ஸோ இது ஒரு இதுவா இருந்தது. அடுத்தது பார்த்தா எனக்கு என்ன சொல்றது, சப்ஜெக்டே வந்துட்டு கனி கனி கனின்னுட்டுன்னு வர மாதிரியே இருக்கு எனக்கு. கனி ஆழ் மனசுல யாரோ போயிட்டு நீ அன்னபூரணி அப்படின்னுட்டுன்னு பதிய வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நானு. என்ன சொல்றது, ஒரு அவங்க பிஹேவ் பண்றதே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்னமோ இவங்க வீட்டு சாப்பாட்டை எடுத்துட்டு வந்து மத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு பிஹேவியரு, இவங்க வீட்டு சமயக்கட்டு மாதிரி வந்துட்டு ஒரு பிஹேவியரு, என்னன்றது எனக்கு சுத்தமா புரியல.
ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த கஞ்சி குடுக்கலான்னுட்டுன்னு கனிதா வந்துட்டு சொன்னது. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே அந்த பல்ட்டி அடிக்கிறாங்க அப்படின்றது, இந்த ஏஜுக்கு இந்த கேம் உனக்கு தேவையான்றதுதான் ஒரு கேள்வி. அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து காயின்ஸ் பெருசா கொடுக்க போறது கிடையாது, ஓகே. காயின்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறப்போ நம்ம ஏன் வந்து அவங்களுக்கு சமைக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசினாங்க. அண்ட் நம்ம வந்து அந்த கஞ்சி கொடுத்துடலாம், அவங்களுக்கு வேற எதுவும் சமைக்க வேணாம் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் அவங்க முடிவு பண்ணாங்க. ஆமா. அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சபை எஃப்ஜே அவங்க எல்லாம் வந்து கேள்வி கேட்ட உடனே அவங்க டீம் ஆளுங்க எல்லாம் கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கறதுனால குரூப் பையை தூக்கி சாண்ட்ரா மேலையும் பார்வதி மேலையும் தூக்கி போட்டாங்க. அப்படியே தூக்கி போடுது அந்த அம்மா. என்னமோ இந்த அம்மா சொன்னதே இந்த அம்மா தான், ரவை கஞ்சி செய்திடலாம்னு சொல்லிட்டுன்னு சொன்னதே இந்த அம்மா தான். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா இப்போ இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுச்சு, ஐயோ இவங்களுக்கு சாப்பாடு இல்லாம போகுதே அப்படின்னுட்டு அப்படியே ஒரு பிட்ரயல் டிராமா இது பண்ணிட்டு. ஆனா வந்துட்டு சாண்ட்ரா, பாரு, திவ்யா இவங்க 3 பேர் என்ன பண்ணாங்கன்னா, கனி எடுத்த முடிவுக்கு ஓகே சொன்னாங்க. அந்த டிஸ்கஷன் நடக்கும் போது கனி எடுத்த முடிவுக்கு ஓகே சொன்னாங்க. அப்படியும் இந்த அம்மா வந்துட்டு திருப்பி அடிக்கிறாங்க அப்படின்றப்போ வந்துட்டு ரொம்ப கேவலமா இருந்துச்சு. தட் இஸ் டு சபரி, ரம்யா, எஃப்ஜே இந்த 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 குரூப்புக்காக அந்த ஒரு வேலை பார்த்திருக்கு. பட் குடோஸ் டு பாரு, சாண்ட்ரா அண்ட் திவ்யான்னு சொல்றேன் ஃபார் எக்ஸ்போசிங் அப்படின்றத வந்துட்டு நம்ம கண்டிப்பா அது அவங்களுக்கு ஒரு குடோஸ் சொல்லியே ஆகணும்ன்றதுதான். அடுத்தது வந்துட்டு சாண்ட்ரா யூனிஃபார்ம் போடல. அந்த யூனிஃபார்முக்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய ரகளை அந்த விக்கல் விக்ரம் ஆரம்பிச்சது அவ்வளோ பெரிய ரகளை அவர் வந்துட்டு பிக் பாஸ் கேட்க சொன்னாருன்னு சொல்றாரு. ஐ டோன்ட் நோ பிக் பாஸ் சொன்னாரான்றது தெரியல. இல்ல ஃபைன், யூனிஃபார்ம் போடணும்ன்றது வந்துட்டு கான்செப்ட் தான், இவங்க போட்டுதான் ஆகணும், அது வேற விஷயம். பட் நான் என்ன கேக்குறேன்னா, கத்துறதெல்லாம் இந்த அம்மா கத்திட்டு டோன்ட் ரேஸ் யுவர் வாய்ஸ் சாண்ட்ரா கிட்ட சொல்லுது. இப்ப சாண்ட்ரா வந்துட்டு கேப்டன் ஆஃப் த டீம் அந்த சாம்பார் ஸ்குவாடுக்கு. நீ தான் வந்துட்டு சத்தமா கத்துற. நீ கேப்டன் கிட்ட நீ கேப்டன் எப்படி நீ அதிகாரம் பண்ணலாம்? அவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்க மேம், அது நீங்க கொஞ்சம் பாருங்க போடுங்க, இல்லைன்னா செய்ய மாட்டாங்க அப்படிதான் நீ கேட்கணுமே தவிர உன் வாய்ஸ ரேஸ் பண்ணி நீ தான் கேப்டன் மாதிரி. அதுதான் சொல்றேனே, வந்த நாள்ல இருந்து கிச்சனுக்காக நான் பிறந்தவோ அப்படின்னுட்டு தான் அது வந்திருக்கு. அது ரியலி நாட் ஃபேர் அப்படின்றது தான் சொல்றோம். எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீ பண்ற சமையல் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. திவ்யா பண்றா, சாண்ட்ரா பண்றா, பார்வதி பண்ற, எல்லாருமே தான் பண்றாங்க. இன்னும் கெமியெல்லாம் கூட பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அந்த கிரெடிட் ஃபுல்லா நீ எடுத்துக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் வேற. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஷோஸ்லலாம் இப்போ எல்லாம் அந்த சமைச்சு போடுறவங்கள வந்துட்டு அம்மா, மம்மி அப்படின்னு எல்லாம் கூப்பிட்டு அது எல்லாம் சின்ன சின்ன பசங்க இருந்தது, ஒரு ஏஜ்டு பர்சனா அங்க வச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் வனிதா வந்து ஃபுல்லா சமையல் தானே, ஏன்னா அங்க யாருக்குமே சமைக்க தெரியாது. அதனால வனிதாவை திரும்பவும் கூப்பிட்டுட்டு அந்த சமைக்கிறதுக்காக எடுத்தாங்க. அது சமைக்கிறதுக்காகவும் கண்டென்ட்டுக்காகவும் எடுத்தாங்க. வெறும் சமைக்கிறத பத்தி நான் பேசல, கண்டென்ட்டுக்காகவும் வனிதாவை எடுத்தாங்க. வனிதா வனிதா அவங்க சமைச்சாலும் அவங்க வந்து கொளுத்தி போட்டுட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அந்த ஒரு பஞ்சாயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்பதான் வந்து கண்டென்ட் கிடைக்கும் அப்படிங்கறத அவங்களும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு பண்ணாங்க. இப்ப இங்க வந்து கனி சமையல் மட்டும் தான் பண்றாங்க, அதை தாண்டி ஆமா, வேற எதுவும் கண்டென்ட் கொடுக்கல. வேற எதுவுமே கொடுக்கல. அதுல வந்துட்டு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, யாரையும் உள்ள வந்துட்டு என்டர் ஆக விடுறது இல்ல அந்த சமையல். இதுல இந்த கேங் மட்டும் தான் சுத்தி சுத்தி இருப்பாங்களாமா. ஏன்னா இந்த பதுக்கி வைக்கிறது, அப்புறமா சாப்பிடுறது, வேணும்ன்றவங்களுக்கு அதிகமா வைக்கிறது, வேண்டான்றவங்களுக்கு குறைச்சி போடுறதுன்னுட்டுன்னு அந்த ரேஷன்ல வந்துட்டு ஒரு பாலிடிக்ஸ் பண்றதுக்காக வந்துட்டு இவங்க ஆக்குபை பண்ணிருக்காங்க. சோ என்ன சொல்றது, நீ யார் வீட்டு இதுல வந்துட்டு நீ ஆட்டம் ஆடிட்டு இருக்க? பாரு வந்துட்டு சரி நீ போ அப்படின்னுட்டு நான் அன்னைக்கு போன வீக் சொன்னப்போ, நீ எப்படி சொல்ற? உனக்கு எந்த அருகதையும் கிடையாது, நீ எப்படி சொல்ற? என்ன வெளியில போன்னு சொல்றதுக்கு நீ யாரு? இது என் வீடு அப்படின்னு எல்லாம் சொன்னேன். நான் என்ன கேக்குறேன், இது வந்துட்டு உன் வீடெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் சமமான ஒரு வீடு தான். அப்படி இருக்கும்போது நீ மட்டும் எதுக்கு நீ அந்த இது பண்ணிட்டு இருக்க? இன்னும் உங்க வீட்டுல இருந்து அகத்தியன் சாரும் திருவம் வந்துட்டு ரேஷன் அனுப்புற மாதிரி இல்ல பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, நாங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுது தான் அரிசி பருப்பு மளிகை சாமான்ன்ற மாதிரி நீ பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. நாட் அட் ஆல் ஃபேர். இது என்னைக்கு கேள்வி கேட்க போறாங்கன்னு தெரியல. நான் புலம்புறது புலம்பிட்டே தான் இருக்கிறேன். இதுல இந்த அம்மாவை பத்தி புலம்புனா என் சோசியல் மீடியால வந்து பார்வதியோட பிஆர்ன்றாங்க ஒரு நாள், சாண்ட்ராவோட பிஆர்ன்றாங்க ஒரு நாள். என்ன எனக்கு புரியல. நான் யாரையும் சப்போர்ட்டே பண்ணல என் சோசியல் மீடியால. நான் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நான் எடுத்து போடுறேன். இதுக்கு நான் யாருக்கு இது பண்றேனோ அது இன்னொன்னு விஷயம் நீ கவனிச்சுனா, இப்ப நீ கொடுத்தது கூட சேர்த்து சொல்றேன். கனிக்கு அவ்வளோ பிஆர் டீம் ஒர்க் பண்றாங்க. என்ன சொல்றது, நீ எதுக்கு வந்த நீ ன்றது எனக்கு புரியல. உள்ள எதுவுமே பண்ணல,
பிஆர் டீம் அவ்வளோ வச்சிருக்க. அதுல ஒரு என்ன சொல்றது, ஒரு அம்மன் தான் சொல்லணும். அந்த அம்மன் வந்துட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. சாப்பிட வரவங்க கிட்ட வந்துட்டு சிரிச்ச முகத்தை காட்டிட்டு பரிமாறணும், சர்வ் பண்ணணும்ன்றலாம் போட்டிருக்காங்க. அம்மா தாயே, இந்த கனி ஆத்தா தான் வந்துட்டு அவ்வளோ சாப்பாட்டுல வந்துட்டு அவ்வளோ உப்பை கொட்டினாங்க. கையில எடுத்தெல்லாம் போடல, டப்பாவோட இப்படி கொட்டினாங்க. இது இது எப்படி இது சாப்பாட்டுக்கு இதாகும்ன்றது எனக்கு தெரியல. பிஆர் டீம் வந்துட்டு அது நிறைய பேர் வந்துட்டு இது பாட் பிஆர் டீம்ன்றதுனால வந்துட்டு கண்டுக்காம விடுறாங்க. பட் இதெல்லாம் வந்துட்டு ஹைலைட் ஆயிட்டு போயிடும். இது எப்ப இது சாப்பாட்டுல அவ்வளவு சாப்பிடுற சாப்பாட்டுல அவ்வளவு உப்பு போட்டு, இல்ல நான் வத்தல் போடுறேன்னுட்டுன்னு அவ்வளவு சாப்பாட்டை நாசம் பண்ணுச்சோ, இது அப்பவே இது வந்துட்டு நாங்கெல்லாம் ஓரம் கட்டிட்டோம். நீங்க எதுக்கு பிஆர் டீம் வச்சுட்டு நீங்க இவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கீங்கன்றது எங்களுக்கு தெரியல. என் நம்பர் ஆஃப் பிஆர் ஹரிஷ், அந்த அளவுக்கு இப்போ இந்த பிஆர் டீமுக்கு இவ்வளோ வந்துட்டு அவங்க செலவு பண்ணி இந்த வீட்டுல இருக்கணுமான்றது தெரியல. ஏன் நான் என்ன சொல்றேன், உனக்கு ஒரு ஏஜ் தாண்டிடுச்சு, சின்ன பசங்க விளையாடிட்டு ஜெயிச்சுட்டு போட்ட, நீ இதுக்கு மேல டாஸ்க் எல்லாம் விளையாடவா போற? இப்ப நேத்து ஒரு டாஸ்க் விளையாடுச்சு, இப்ப ஆக்சுவலி அந்த டாஸ்க்ல என்ன போட்டிருக்காங்க, யார் கையில எடுக்கிறாங்கன்னு தான் போட்டிருக்காங்க, யார் தொடுறாங்க ஃபர்ஸ்ட்னு எல்லாம் கிடையாது. அப்போ இப்போ இது வந்துட்டு ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போகணும். இப்ப கீழெல்லாம் வாண்டடா உன்னை புடிச்சு இப்படி எல்லாம் தள்ளல. அவர் வந்துட்டு அந்த வினோத் வந்துட்டு எடுக்கிறப்ப இப்படி எடுக்கிறப்போ அது அப்படி இதாச்சு, இடிச்சது விழுந்த. ஓகே ஃபைன், நீ எதுவும் பிளேம் பண்ணலன்னு வச்சுக்கோ. பட் ஸ்டில் நான் தொட்டேன், நான் தொட்டேன், நான் தொட்டேன்னுட்டுன்னு குதிக்கிறேன். தொட்டா என்ன இருக்குது, எடுப்பவங்களுக்கு தானே அந்த பஞ்சாயத்து இருக்கிறது. நீ எதுக்கு நீ அந்த அளவுக்கு அக்ரெசிவ் ஆகுறன்றது தெரியல. இதுல நம்ம பார்வதி கேட்கவே வேண்டாம். நீ தள்ளி விட்டுட்டேன்னா அந்த அம்மா ஒரு பக்கம் குதிக்குது. இதெல்லாம் வந்துட்டு சாதாரணமா போன, ஏன் சபரி பண்ற மாதிரி எல்லாம் இங்க யாரும் பண்ணல. பட் எனக்கு தெரியல அது எதுக்கு இவ்வளோ பெரிய இது பண்றாங்க. இவங்களெல்லாம் நம்பி கூட எதுவும் சொல்ல முடியாது ஹரிஷ், ஏன்னா சேம் சைட் கோல் போட்டுடுறாங்க. சோ அதனால சாண்ட்ரா வந்து அந்த கிச்சன்ல இருந்து நம்ம விலகிடலாம், கிச்சன் பொறுப்புல இருந்து விலகிடலாம்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. அந்த முடிவுல அப்படியே இருந்திருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதுல அந்த அந்த டெசிஷன் அப்படியே இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்திருக்காது. அந்த டெசிஷன் வந்து ஏன் மாறுச்சு அப்படின்னா, கனி தான் வந்து போய் பேசினாங்க, இல்ல நம்ம வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாங்கிறத சொன்னாங்க. அவங்க ஒரு குரூப்பா பேசி பிரஜனன் டீமுக்கு வந்துட்டு இவ்வளவு நம்ம கொடுக்கலாம், ஏன்னா அவங்க வந்து என்டர்டெயின் பண்றாங்க, இவ்வளவு பண்றாங்க, இவ்வளவு ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க எல்லாரும். இவங்க வந்து பிரச்சனைக்கு ஏன் கொடுக்குறீங்க, ஏன் கொடுக்கணும், அதுதான் பிரச்சனைக்கு ஏன் கொடுக்குறீங்க. இவங்களுக்கு என்னன்னா சபரிக்கு போகணும், சபரியன் டீமுக்கு போகணும். அதான் வேற யாருக்கும் அந்த அந்த ஒரு காயின்ஸ் போகக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம். மத்த யாரும் இவங்களுக்கு காயின்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறதுனால இவங்க ஏன் சமைச்சு போடணும்னு யோசிக்கிறாங்க. ஓகே இல்ல, எல்லாம் ஓகே தான், காயின்ஸ் கொடுக்கல, எங்களுடைய உழைப்பை நீங்க வந்து அங்கீகரிக்கல, நான் ஏன் சமைக்கணும்னு கேட்கறதெல்லாம் ஓகே தான். பட் அதுக்காக வந்து வீட்டை அப்படியே பட்னியா போட்டு போயிடுவீங்களா? ஏதாவது பண்ணிதான் ஆகணும். இல்ல, உங்களுக்கு டாஸ்க்ங்கிறது இவங்க என்ன சொல்றாங்களோ அதை பண்ணணும் அப்படிங்கறது தான் டாஸ்க். இவங்க என்ன கேட்கறாங்களோ அதை பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் டாஸ்க். டாஸ்கா இருந்தாலும் நான் பண்ணி கொடுக்க மாட்டேன் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க கனி. இவங்க அதை ஃபாலோ பண்ணது என்ன பொறுத்த ரொம்ப பெரிய தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன் ஃபாலோ பண்ணாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. நம்பி ஏமாந்துட்டாங்களா என்னங்கிறது எனக்கு இன்னும் புரியல. பட் லைவ்ல பார்க்கும்போது நம்ம வச்சு ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத நான் பாக்குறேன். எஸ், இதுல இவங்க வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு அன்னபூர்ணி ரேஞ்சுக்கு வந்துட்டு ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க, மதர் தெரசா மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல சாப்பாடு ஐயோ சாப்பாட்டுல பண்ணக்கூடாது, நம்ம ஃபர்ஸ்ட் இதுவே வந்துட்டு சர்க்கிள் தான், அது ஒரு விஷயம். நீ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒருத்தருக்கு பகிர்ந்து கொடுக்கணும்ன்ற எண்ணம் உனக்கு உண்மையிலேயே மனசுல இருந்து வந்ததுன்னா, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் இதுலயே வந்துட்டு சின்ன பசங்களாட்டம் போயிட்டு அந்த பிரெட் ஸ்ப்ரெட் வந்துட்டு நீங்க ஒளிச்சு வைக்க கூடாது. அது சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப வந்துட்டு ஏதோ எந்திரிச்சு போறப்ப அந்த டைனிங் டேபிள்ல இருந்து இவங்க எடுத்து அந்த பாட்டில் உள்ள எஃப்ஜே ரூம்ல இருக்கிற பாட்டில் உள்ள ஒளிச்சு வைக்கிற, இந்த ஒளிச்சு வைக்கிற விளையாட்டெல்லாம் வந்துட்டு சின்ன பசங்க பாத்துக்குவாங்க. நீ அம்மா தாய் பாசம் அண்ணன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கல்ல, அப்புறம் எதுக்கு நீ இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்றது எனக்கு தெரியல. அடுத்தது என்ன டிராமா அது ஹரிஷ்? அரோரா அழுது கம்ருதீன் ஊட்டி விடுறதெல்லாம் அது என்ன டிராமா அது? அதான் அவங்க வந்து ஏதோ பாட்டு பாடி அதுல கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாங்க. ஏதோ பிரியாணி எல்லாம் பண்ணி ஊட்டி விட்டதா சொல்றாங்க. அது கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாங்க அந்த பாட்டுக்கு. இதுக்கெல்லாம் அது ஒன்னும் பெரிய டாபிக் எல்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. இந்த 3 டீம்ல இப்ப இவங்க ஸ்டார்ஸ் இவங்க குடுக்குறாங்க, இவ்வளவு குடுக்குறாங்க அவ்வளவு குடுக்குறாங்க, காயின்ஸ் குடுக்கறது அது அவங்களோட சௌகரியம். பட் அக்கார்டிங் டு மீ கான்டென்ட் கொடுக்கறதே வந்துட்டு இந்த சாம்பார் ஸ்குவாட் தான். யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது அப்பாற்பட்ட விஷயம்.
பட் ஆனா கான்டென்ட் இப்போ இதுல இந்த டாஸ்க்ல கொடுத்துட்டு இருக்கிறதே சாம்பார் ஸ்குவாட் தான். இது ஏன் வந்துட்டு புரிய மாட்டேங்குதுன்றது எனக்கு தெரியல. பிக் பாஸ் இதுக்கெல்லாம் வந்துட்டு வாய்ஸ் கொடுக்குவாரான்றது எனக்கு தெரியல. இதெல்லாம் ஒரு பக்கம் போச்சுன்னா, இந்த சுபிக்ஷா தயவு செய்து யாராச்சும் சொல்லி அந்த பீட் பாக்ஸ கொஞ்சம் நிறுத்த சொல்லணும்ன்றதுதான். சத்தியமா முடியல ஹரிஷ். யாராச்சும் ஏதாச்சும் பண்ணி அது கொஞ்சம் இது பண்ணுங்க. அதாவது பீட் பாக்ஸ்ல நான் பாடுறேன் அப்படின்னு, பீட் பாக்ஸ் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பாட்டையே வீணாக்கிட்டாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஜெயச்சந்திரன் சார் வாய்ஸ்ல, இளையராஜா மியூசிக்ல ரொம்ப அழகா இருக்கும் கேப்டன் பண்ண அந்த ராசாத்தி ஒண்ணு சாங். அது இன்னைக்கும் எல்லா கிராமத்துலயும் இன்னைக்கு வந்து பாப்புலரான சாங் இன்னைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாங். அதை பாடுறாங்க அப்படின்னா அதுல போய் நான் பீட் பாக்ஸிங் பண்றேன்னு ஒட்டு மொத்தமா கெடுத்து விட்டான். ஏங்க அதெல்லாம் எனக்கு எவ்வளவு பிடிச்ச பாட்டு தெரியுமாங்க அது. அதை போய் இப்படி கெடுத்து விடுறீங்களே. பீட் பாக்ஸிங் நீங்க வேற எதையா ட்ரை பண்ணுங்க. நல்ல பாட்டெல்லாம் ஏன் பீட் பாக்ஸிங் போட்டு கிடைக்கிறீங்க? நீங்க அதை ரீமேக் பண்ணி என்ன பண்ண போறீங்க? இளையராஜா பாட்டை ரீமேக் பண்ணி யுவன் சங்கர் ராஜா போட்டாலும் கூட இளையராஜா சாங் தான். ரீமேக் வந்து என்னைக்கும் கொண்டாட மாட்டாங்க. என்னைக்குமே இளையராஜா சாங் தான். இப்ப கூட அந்த லோக்கால வந்து கிளியேன்னு ஒரு பாட்டு வந்துச்சு. அது வந்து பழைய ஆக்டர்ஸ் தமிழ்ல நடிச்சவங்க தான் அதுலயும் மலையாளத்தையும் பண்ணியிருக்காங்க. அது அந்த பீரியட் ஆஃப் டைம்ல அந்த சாங் எந்த அளவுக்கு பாப்புலரா இருந்தோ அந்த பாப்புலாரிட்டி அப்படியே தான் இருக்கு அந்த பாட்டுக்கு. வந்து உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் ஸ்பீட் போட்டு கொஞ்சம் கொடுத்துருக்காங்களே தவிர அந்த பாட்டு ஈக்குவலா இதை பார்க்க முடியாது. உங்களுக்கு ரீமேக்கா இருந்தாலும் அந்த பாட்டு தான், அதுக்கு ஈக்குவல் ஆகவே ஆகாது. நீங்க பீட் போட்டு நீங்க அட்லீஸ்ட் இப்படி கொடுத்தா கூட ஓகே. நீங்க பீட் பாக்ஸ் போட்டு ஒண்ணுமே இல்லாத ராசாத்து ஒண்ணெல்லாம் கேட்க வேண்டிய பாட்டு. அதெல்லாம் வந்து ரொம்ப அழகான வரிகள் இருக்கிற பாட்டு. ஒருத்தருக்கு சோகமான ஒரு சுச்சுவேஷன்ல மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னா அந்த பாட்டு அவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும். அதான் சொல்றேன், எமோஷனலா டச் பண்ற பாட்டுங்க அதெல்லாம். பெருசா அதெல்லாம் ஜெயச்சந்திரன் சார் வாய்ஸ் எவ்வளவு எனக்கு நான் ரொம்ப ரசிச்சு கேட்ட வாய்ஸ் ஜெயச்சந்திரன் சார் வாய்ஸ். மலையாளமும் சரி, தமிழும் சரி, கன்னடாவும் சரி, அவருடைய வாய்ஸ் வந்து அவ்வளவு ரசிச்சு கேட்கக்கூடிய வாய்ஸ். அத போய் கெடுத்து எனக்கு பண்ணவே வேணாம். நான் அதுதான் சொல்றேன், இவங்க பண்றது ஏதோ எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸுங்க பண்ற மாதிரி இருக்கே தவிர அதுக்கு பேரு இவங்க பீட் பாக்ஸ் வச்சிருக்காங்களே தவிர இது பீட் பாக்ஸே கிடையாது. எஃப்ஜே பண்றதே பீட் பாக்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும் போது இவங்க பண்றதெல்லாம் வந்துட்டு கன்றாவியா இருக்கு. இதுல பூர்ணிமா வேற வந்துட்டு அவங்கள பீட் பாக்ஸ் போட சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பாட்டை பாடுனாக்க பாட்டை படிச்சாங்க. அது அன்னைக்கு என்ன ஸ்கிரிப்ட் டாஸ்க் படிக்கிறேன்னுட்டு கனிய பிக் பாஸ் கேட்ட மாதிரி தான் இது ஆல்மோஸ்ட் படிச்ச மாதிரி தான் இருந்தது. ரேப் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போனாங்க. முதல்ல இந்த பீட் பாக்ஸ் பேன் பண்ணணும்ன்றதுதான் சொல்லணும். இன்னைக்கு வந்துட்டு இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஹரீஷ். இன்னைக்கு வந்துட்டு அரோரா வந்து கானா வினோத் பத்தி சொல்றாங்க. அதுல அந்த கும்பல் அப்படி பாராட்டுது. கானா வினோத் பத்தி அரோரா சொல்றத அப்படி பாராட்டுறாங்க. ஆனா எல்லாருமே ஒரு 5 பேர் வந்துட்டு அன்னைக்கு நாங்க ஃபீலிங் சேஃப் வித் திவாகர்னு சொன்னப்போ அப்படியே கடிச்சு எடுத்துட்டாங்க. எப்படி சொல்ற நீ, நாங்க தான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கோமே, எப்படி சொல்றன்ற மாதிரி. எனக்கு சத்தியமா புரியல இது என்னடா இது அப்படின்றதே புரியல. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ரெண்டும் ஒண்ணுதான். திவாகர் ஆகட்டும், கானா வினோத் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அசிங்கம். திவாகர் ஆச்சும் ஹி மெயின்டைன் சம் லிமிட் அப்படின்றத சொல்லணும். இஸ் அன்மேரிடு. பட் கானா வினோத் மேரிட், ஹேவிங் கிட்ஸ். என்ன சொல்றது தெரியல. அத என்ன சொல்றது, ரொம்ப கேவலமா சொல்லணும். கானா வினோத் அவர் வந்து நடந்துக்கிற விதங்கள் தவறானது. இந்த ஷோக்கு செட் ஆகாது அப்படின்னு நான் பாக்குறேன். அண்ட் நீங்க வந்து சித்தப்பு சரவணன் அவர் வந்து சொல்லியிருப்பாரு, நான் வெளியில வந்து பஸ்ல போறப்போ இந்த மாதிரி இப்ப நடந்துச்சு, இந்த மாதிரி நான் நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிறத சொன்னாரு. அதுக்கு எப்படி வார்னிங் கொடுத்தாரு கமல்ஹாசன் யோசிச்சு பார்ப்போம். அது இமேஜினேஷனாவோ இல்ல அது இமேஜினேஷனோ இல்ல அது நடந்ததோ அந்த ஒரு விஷயத்த வந்து இங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல கோட் பண்ணி சொன்னதுக்கு எவ்வளவு பெரிய கண்டனம் கொடுத்தாருன்னு எல்லாரும் பார்த்தோம். சாட்டர்டே சண்டே எபிசோட்ல சரவணன் சார் வந்து நீங்க எப்படி இப்படி பேசலாம், இது வந்து ஹராஸ்மெண்ட்ல வராதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்டாங்க. அது ஹராஸ்மெண்ட்ல வரும் அப்படின்னா இது என்ன நீங்க கன்சென்ட்ல தோடுறீங்க. நீங்க கன்சென்ட்ல தோடுறீங்கன்னா அந்த பொண்ணு கன்சென்ட்ல ஃபீல் பண்ணதான்னு முதல்ல பாக்கணும். இன்னைக்கு வந்து நான் சஸ்டெயின் ஆகணும், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சஸ்டெயின் ஆகணுங்கிறதுக்காக இப்ப சொல்லலாம் நான் பண்றேன், ஓகே நான் வந்து
என்கிட்ட எனக்கு இவர்கிட்ட ஃபீலாக தான் இருக்கேன், சேஃபாக தான் இருக்கேன்னு ஃபீல் பண்றேன்னு சொல்லலாம். பட் அந்த பொண்ணுடைய மனசுல என்ன இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. நம்ம கண்டிப்பா. வந்து இப்படி நடந்துக்கிறாங்க அந்த பொண்ணு யோசிக்கலாம். இல்ல இவங்க வந்து ஒரு குரூப்பா இருக்காங்க, இந்த குரூப்பை உடைக்கவும் முடியாம நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம், அந்த அந்த குரூப்பும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், இந்த குரூப் உடைய மாட்டேங்குது இப்போ வரைக்கும். அப்போ இந்த குரூப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இவங்களை வச்சுதான் நம்ம வந்து சஸ்டெயின் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கூட போகலாம் அந்த பொண்ணு, வேற வழி இல்லாம போகலாம். ஸோ அந்த இடத்துல வந்து அரோரா வந்து வெளியில கண்டென்ட் கொடுத்தாங்க, யூடியூப்ல கண்டென்ட் கொடுத்தாங்க, அவங்க வந்து போட்டோஷாப்ஸ் 2 பீஸ் போட்டோ போட்டோஷூட்ஸ் பண்ணாங்க, அதெல்லாம் வேற விஷயம். அது அவங்களுடைய தொழில், அது அவங்களுடைய கெரியரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அவங்க போட்டோஷூட் பண்றது, மாடலிங்கா இருக்கிறதுல அவங்களுடைய கெரியர் சம்பந்தப்பட்ட விஷயம். பட் அதுக்காக 2 பீஸ் போட்டாங்க அப்படிங்கிறதுக்காக எங்க வேணாலும் கை வைக்கலாங்கிறது அர்த்தம் கிடையாது. அதுதான் there is a limit இல்ல. லாவண்யா மாணிக்கம் வந்து அவங்க ஒரு மாடல் 2 பீஸ் போடுறாங்க, ஸ்ட்ரீமிங்லாம் பண்றாங்க, அது ஓகே, அது அவங்களுடைய விருப்பம், பண்றாங்க இல்லைன்னு சொல்லல. பட் அதுக்காக வந்து ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டிருக்காரு, ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்டிருக்காரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க என்ன இன்னர் போட்டிருக்கீங்க, என்ன கலர்ல போட்டிருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. அப்படியே இன்டர்வியூல சொன்னாங்க. உங்களுக்கு ஒருத்தர்கிட்ட என்ன கேள்வி கேட்கணுங்கிறது புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அவங்களுடைய கெரியர் அதுவாகவே இருந்தாலும் நீங்க டச் பண்ற விதம் வந்து அந்த கேரியர் சம்பந்தப்பட்டு இருக்க கூடாது. கண்டிப்பா அவங்க இந்த கேரியர்ல இருக்காங்கிறதுக்காக நீங்க எங்க வேணாலும் டச் பண்ணிக்கலாங்கிறது அர்த்தம் ஆகாது. கண்டிப்பா. இது வந்து சரவணன் சார் சொல்றப்போ வந்து இஸ் a gentleman actually. சரவணன் சார் சொல்றப்போ வந்து அது நிறைய பெண்கள் வந்துட்டு அனுபவிச்சிருக்காங்க. இப்ப நான் கூட வந்துட்டு எவ்வளவு லாங் அங்க ஒரு என்ன சொல்றது 150 கிலோமீட்டர்ஸ்க்கு நான் வந்துட்டு டெய்லி அப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 150 + 150 300 கிலோமீட்டர்ஸ். திருவேண்டரம்ல இருந்து பாலக்காடு போற ட்ரெயின்ல ஒரு பொண்ணு வந்து தப்பா நடந்துக்கிறாங்க அந்த ட்ரெயின்ல. அந்த பொண்ணு மொபைல்ல கேமரால வந்து வீடியோ எடுத்திருக்கு. வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் அந்த நம்பரை வந்து அடிச்சு வெளியில அனுப்பியிருக்காங்க. இதே 3 நாளைக்கு முன்னாடி பஸ்லயும் நடந்தது, கேரளால ஒரு பஸ்லயும் நடந்தது, தமிழ்நாட்டிலயும் ஒரு பஸ்ல நடந்தது 2 நாளைக்கு முன்னாடி. எல்லா சேனல்லையும் அது வைரலா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலயும் இது நடக்கிறது தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. சரவணன் அவர்கள் வந்து அப்படி நடந்துகிட்டாரா இல்லையாங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஆனா அந்த கண்டென்ட்டை உள்ள ஒண்ணு சொன்னதுக்காகவே அவருக்கு வார்னிங் கொடுத்து அவர் கண்டனம் தெரிவிச்சாங்க. சரவணன் இதை ஷேர் பண்ணாருங்கிறதுனால மகளிர் அமைப்பு எல்லாம் வந்து கொந்தளிச்சு ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டாங்களே. இன்னைக்கு அந்த மகளிர் அமைப்பு எங்க போனாங்க? எஸ்டிஆர் வந்து பாட்டு பாடுறாங்க, மகளிர் அமைப்பு எல்லாம் வந்து எஸ்டிஆர் எப்படி பேசலாம்னு வந்தீங்களே, நீங்க மகளிர் அமைப்புகள் எங்க? கண்டிப்பா இது கேட்க வேண்டிய கேள்வி. இன்னொரு விஷயம் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. வேல்முருகன் அண்ணா வந்துட்டு ஒரு இது பண்ணினார் இல்லையா, அப்போ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பெண்மணி வந்து பார்வதி பத்தி தான் நிறைய பேசினாங்க. பார்வதியை தான் வந்துட்டு அவ்வளவு திட்டினாங்க. வேற யாரையெல்லாம் அவங்க பார்வதி, அரோரா, அதுக்கப்புறம் வந்து ஆதிரையும் பேசியிருந்தாங்க, எஃப்ஜே பத்தி பேசியிருந்தாங்க, துஷார் பத்தி பேசியிருந்தாங்க. இவங்க எல்லாம் வந்து ரொம்ப அடல்ட் கண்டென்ட் கொடுக்குறாங்க, இது என்ன 12 மணி ஷோவான்னு கேட்டாங்க. திவாகரை தான் ரொம்ப அதிகமா திட்டினாங்க அவங்க. பார்வதி, அரோரா தாண்டி திவாகரை தான் அதிகமா திட்டினாங்க. நீ சட்டையெல்லாம் வரதான் நாங்க இந்த பசங்க பார்க்கணும்னு நினைக்கிறியா? எங்க வீட்டுல சின்ன பொண்ணுங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து நீ சட்டையெல்லாம் இருக்கிறத பார்க்கணும்னு நினைக்கிறான்னு கேட்டாங்க. கேட்க வேண்டிய கேள்விகள் அதெல்லாம். இதெல்லாம் வந்து நார்மலா ஒரு வீட்டுல கிட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்விகள் இதெல்லாம் இல்ல. இப்ப இது கிட்ஸ் ஷோவே கிடையாது, கிட்ஸ் பாக்குற மாதிரியே கிடையாது இது. அதான் சொல்றேன். அப்ப என்ன பண்ணணும், நீ உள்ளூர்ல தூக்கி போடு ஷோவை, ஹாட்ஸ்டார்ல போட்டுருக்க. அதுதான் நான் சொல்றேன். நானு போட்டுக்கோ. இல்ல 11 மணிங்கிறது ஹாட்ஸ்டார்ங்கிறது எல்லாரும் பாக்குற ஓடிடி. உங்களுக்கு நீங்க வந்து அவுட் ஆஃப் இந்தியால எப்படின்னா குறிப்பிட்ட நேரம் தான் வந்து டெலிவிஷன்ஸ் பாக்குறதுக்கு ஒவ்வொரு வீட்லயும் அலோவ் பண்ணுவாங்க. பொழுதனையும் டிவி மாடி யாரும் உட்காந்து போகுது. பட் இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியாவில் வந்து எப்போ வேணாலும் நம்ம டிவி ஆன் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் பாக்குறோம், ஷோஸ் பாக்குறோம், நெட்ஃபிளிக்ஸ் ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க, ஹாட்ஸ்டார் ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எல்லாரும் அக்சஸ் பண்ணக்கூடிய விதத்துல தான் இன்னைக்கு ஓடிடிஸ் இருக்கு. இந்த வயசுல இருக்கிறவங்க வந்து இந்த ஓடிடி அக்சஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஹாட்ஸ்டார்ல வந்து உங்களுக்கு கிட்ஸ் ஆப்ஷன் இருந்தாலும் பிக் பாஸ்ங்கிறது இத்தனை வருஷமா கிட்ஸும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஷோவா தானே இருந்தது. இப்போ ஏன் அதை மாத்துறீங்க? இப்போ நீங்க அதை மாத்துறீங்கன்னா தயவு செஞ்சு
இந்த பிக் பாஸ் ஷோ தூக்கி உள்ளு ஓடிடில கொடுத்துருங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் வருதுல, உள்ளுல 18+ கண்டென்ட் நியூ கண்டென்ட்ஸ்லாம் வருதுல்ல, அதோட இது வந்துட்டு போயிடட்டும். நீங்க அதுல கூட நீங்க 2 பீஸ் என்ன ஒண்ணுமே இல்லாம கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை எனக்கு. ஓகே. உள்ளூர்ல அப்படிதான் வந்துட்டு இருக்கு, இத்தனை வருஷமா அப்படிதான் வந்துட்டு இருக்கு, 6-7 வருஷமா உள்ளூர்ல அப்படிதான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதோட சேர்த்து இனி கொடுங்க. அது முடிஞ்சிடுச்சு, அது கமலாசன் பீரியடோட முடிஞ்சிடுச்சு. அது அந்த டீசெண்டா போறது, ஒரு என்ன சொல்றது, ஒரு ரியாலிட்டி ஷோ, ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ, இதெல்லாம் வந்துட்டு அவரோட போயிடுச்சு. அதெல்லாம் இந்த 2 சீசன் வந்துட்டு, போன சீசன் ஃபர்ஸ்டா இருந்துச்சு, அதை விட ரொம்ப கேவலமா இந்த சீசன் வந்துட்டு அப்பயாச்சும் வந்துட்டு வார்த்தைகள் இருந்தது, இப்ப செயல்கள் காட்டுற மாதிரி ரொம்ப ஆபாசமா இருக்கு. ஸோ என்ன சொல்றது, இதுதான் நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம். நெக்ஸ்ட் இயரும் இது கண்டினியூ ஆனா நம்ம ரிவ்யூ பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் நான். ஸோ லெட்ஸ் சி ஹரிஷ், வேற என்ன ஏதாச்சும் விட்டுருக்கோமா? எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம் இப்போ வரைக்கும். ஸோ பார்க்கலாம் அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பீட் பாக்ஸிங்லாம் விட்டுட்டு கொஞ்சம் கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பிசிக்கல் டாஸ்க்னு சொல்றாங்க, அந்த பிசிக்கல் டாஸ்க் என்ன டாஸ்க்னு புரியல. இல்ல, அதுதான் நான் கேக்குறேன். பிசிக்கல் டாஸ்க் எதுக்கு இவ்வளவு லீனியண்டா கொடுக்குறாங்கன்னா, விஜய் சேதுபதியோட ஃப்ரெண்டு விக்கல்ஸ் அங்க இருக்காரு, அதனால அவங்க அந்த மாதிரி கொடுக்குறாங்க. விக்கல்ஸ் இருக்காரா? அதுதான் சொல்றேன், உன் ஃப்ரெண்டு, மாம, மச்சான் எல்லாரையும் எனக்கு வெளியில பண்றேன். விஜயன் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு விஜய் சேதுபதிக்கு. பட் ஸ்டில் சார்ன்னு தான் கூப்பிடுறாரு அவர். எங்கேயும் விஜய் சேதுபதியை வந்து மாமா மச்சாங்கிற ரேஞ்சர்லாம் அவங்க எங்கேயும் பேசி நான் பார்க்கல இப்போ வரைக்கும். சேது என்ன சொல்லுவாரு அப்படிங்கிற அந்த ஒரு இதுல தான் போறாரு தவிர சேது என்ன சொல்லுவாங்கிற அந்த இது கூட போகல. ஸோ அந்த வகையில அது ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. விக்ரம் வந்து அவருடைய மார்க்கிங் ஸ்டைல மார்க்னா கொஞ்சம் பெட்டர் ஆகும். மார்க் பண்ணாம புரிய வச்சா பெட்டர் ஆகும். பார்வதி வந்து எவ்வளவு சண்டை போட்டாலும் நீங்க வந்து பார்வதியை மார்க் பண்ணாம நீ பண்றது தப்புங்கிறது புரிய வச்சா பெட்டரா இருக்கும். நீங்க புரிய வைக்க முடியலன்னா நீங்க என்ன ஸ்டாண்ட் அப் ஆக முடியும்னு எனக்கு புரியல. நீங்க எப்படி மத்தவங்களுக்கு உங்களுடைய காமெடியை புரிய வைப்பீங்க? அதுதான் சொல்றேன் நான். மத்தவங்களை மார்க் பண்றதுதான் காமெடி நினைச்சிட்டு இருக்கீங்களான்றதையும் நான் கேக்குறேன். மத்தவங்க மார்க் பண்றதுக்கு பேர் காமெடியில வராது, அது பேரு புல்லிங்ல வரும், ஹராஸ்மெண்ட்ல வரும். நீங்க மத்தவங்க மார்க் இதே விஷயத்த வந்து வெளியில விக்கல் விக்ரம் பண்ணார் அப்படின்னா அவர் மேல எத்தனை கேஸ் ஃபைல் ஆகும் தெரியுமா? அரெஸ்ட் பண்ணதுக்காக. ஆமா, கண்டிப்பா. விஜய் டிவி உள்ள நீங்க ஒரு ஸ்டூடியோக்குள்ள உட்காந்துருக்கீங்க, நீங்க ஒரு செட்டுக்குள்ள உட்காந்து நீங்க பண்றீங்கிறதுனால யாரும் வெளியில கம்ப்ளைண்ட் பண்ணாம உட்காந்துருக்காங்க. இது ஏதோ டிசைட் பண்ணி நடக்கிற ஷோங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சு போயிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ என்னோட சோசியல் மீடியால சொல்றேன் நானு. இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு யாராச்சும் ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட் போட்டா கூட நான் அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு நான் சொல்லுவேன், இது ஃபீமேலோட ஐடி, இது சும்மா தேவையில்லாம வர்றது. ஏன்னா பிக் பாஸ் இதுக்காக மட்டும்தான் வந்துட்டு தெரியாதவங்க எல்லாம் வந்து கமெண்ட் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல இருந்தேன். இப்போ வந்து உள்ளேயே அவ்வளோ கெட்ட வார்த்தைகள் பேசுறாங்க. இங்கேயும் வந்துட்டு நம்ம பேஜ்லயும் வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு ரொம்ப ஆபாசமா திட்டிட்டு இருக்காங்க. எத்தனை நான் டெலிட் பண்ணுவேன்? அப்புறம் எனக்கு என்ன சொல்றது, பிசினஸ் ஆகிறது இல்ல, இந்த மீட்டால இருந்து பைசா வராது இல்ல. உள்ளேயும் கண்டென்ட் இல்ல, வெளியும் நம்ம ரிவ்யூ பண்றதுக்கும் ஒண்ணு இல்ல. எனக்கு பாக்குறது என்ன பைத்தியக்கார ஷோ பாக்குற மாதிரி இருக்கு. அவன் நடத்துற ஷோ பைத்தியக்காரத்தனமான ஷோவா இல்ல பாக்குற நம்ம எல்லாம் பைத்தியக்காரங்களான்னு புரியல. சின்ன பசங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கேம் ஆடிக்கிற மாதிரி இருக்கு இவங்க பண்றதெல்லாம் பார்க்கணும். நீங்க ஒண்ணு கொடுக்குறீங்க, அதாவது சின்ன பசங்க ஒரு 6-7 வயசு பசங்க வந்து அவங்களுக்குள்ள அழிச்சிட்டு சண்டை போட்டு விளையாடுவாங்க தெரியுமா, அது மாதிரி இருக்கு பாக்குறது. ஷோவா முதல்ல எனக்கு புரியல. வளரல யாரும், அந்த என்ன சொல்றது, அந்த இம்மெச்சூரிட்டி அப்படியே இருக்கு. இதுக்கு முந்தின சீசன்ஸ்ல எல்லாம் வந்து எந்த அளவுக்கு டாஸ்க் கொடுத்தாங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். அதெல்லாம் எப்படிப்பட்ட டாஸ்க்னு பார்த்துருக்கோம். அந்த டாஸ்க்கு அவங்க போடுற டெடிகேஷன் எவ்வளவுங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த சீசன்ல சுத்தமா கிடையாது. எல்லாத்துக்கும் நீங்க திவாகர வெளியில அனுப்பிட்டீங்க, கண்டென்ட்டும் இல்லாம ஒருத்தர் 5 பேர் டார்கெட் பண்றாங்க, ஒருத்தர் 7 பேர் டார்கெட் பண்றாங்க. ஒருத்தர் 7 பேர் டார்கெட் பண்ணி என்னங்க நடக்க போகுது? என்ன நடக்க போகுது? வந்து கனிக்கு வந்து பார்வதியும் சாண்ட்ராவையும் டார்கெட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்க, ஓகே. தனியா டார்கெட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. கும்பலா போய் டார்கெட், நீங்க தெருல போன ஒருத்தரை வந்து 7 நாய் சேர்ந்து கொதற மாதிரி இருக்கு கனி பண்றது. அப்படிதான் இருக்கு. அப்படிதான் ஆரம்பத்துல இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. இப்படி போச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் போட்ட மாதிரி தெருநாயெல்லாம் தூக்கி வெளியில போடுங்கன்னு சொல்ற மாதிரி. அதேதான். இப்ப இந்த அம்மா வந்துட்டு பிஸ்கெட் போட்டாக்க மொத்த நாயும் ஓடுற மாதிரி வந்துட்டு ஒரு இது நரேட்டிவ் கிரியேட் பண்றதும் தப்பு. கனிக்கு புரிய வைக்கணும். பிக் பாஸ் டீம் வந்து அட்லீஸ்ட் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டையும் கூப்பிட்டு இந்த என்ன கேம் ஆடுறாங்கிறது கொஞ்சம் தெளிவுபடுத்தினா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு அவங்களுடைய கேமிங் ஸ்டைல் என்ன, நீங்க எதுக்காக உள்ள வந்திருக்கீங்க, நீங்க என்ன கேம் ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் தயவு செய்து விளக்கினா பெட்டரா இருக்கும். இது சின்ன பசங்க பாக்குற ஷோ மாதிரி இருக்கு எனக்கு. சின்ன பசங்க பாக்குற ஷோனால அதுலயும் அடல்ட் கண்டென்ட் தூக்கி போட்டு
அதையும் அவங்களையும் ப்ரோக்ராம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. எனக்கு புரியல இது எங்க போய் முடிய போகுதுன்னு. மலையாளம் பிக் பாஸ் கண்டிப்பா. முடிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு மலையாளம் ஷோல இருந்து நீங்க காப்பி அடிக்கிறத விட்டுருங்க. தெலுங்குல இருந்து காப்பி அடிக்கிறத விட்டுருங்க. கன்னடால இருந்து காப்பி அடிக்கிறத விட்டுருங்க. கன்னடா வந்து கிச்சா சுதீப் பண்றாருங்கிறதுக்கு அதையே விஜய் சேதுபதி பண்ணிட்டு இருக்காரு உட்காந்துட்டு. மலையாளத்துல ஒரு ஒரு இது டாஸ்க் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக தமிழையும் அதே டாஸ்க் கொண்டு வரீங்க. எனக்கு புரியல. பண்ணிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் டாஸ்க்லயாவது வித்தியாசமா யோசிங்க. கிரியேட்டிவிட்டி டீம் நீங்க வந்து லாஸ்ட் சீசன் பாதியில வந்தாலும் அந்த சீசனை வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது வித்தியாசமான டாஸ்க் எல்லாம் கொடுத்து நீங்க பண்ணீங்க. இந்த சீசன் சுத்தமா பிடிக்கும். சுத்தமா டாஸ்க் நல்லா இல்ல. நீங்க டாஸ்க் நீங்க கிரியேட்டிவிட்டி டீம் நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இது டாஸ்கான்னு எனக்கு புரியல. இதெல்லாம் டாஸ்க்னு சொன்னா என்னால போன சீசன் இதுக்கு முந்தின சீசன்ல எல்லாம் ஆடினவங்க என்ன டாஸ்க் ஆடினாங்க அப்படின்னு பார்க்கணும். அதுதான். நீங்க இல்ல அதுதான் அட்லீஸ்ட் நான் சொல்றேன் போன சீசன்ல ஹரேஷ். நீங்க கொடுத்த டாஸ்க் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தா கூட ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு கூட போயிடலாம். நம்ம வித்தியாசமா பண்றேன்னு சொல்லி தெலுங்குல இருந்து ஒண்ணு, கன்னடத்துல இருந்து ஒண்ணு, மலையாளத்துல இருந்து ஒண்ணுன்னு ஒவ்வொரு இதுல இருந்து நீங்க ஒரு டாஸ்க் எடுத்துட்டு வந்து போட்டு இவங்களுக்கு டாஸ்க்கும் ஆட தெரியல. நீங்க ஒருத்தர் 2 பேரு 1 vs 2 அப்படின்னா இங்க 5 vs 2 போகுது. ஓகே. இப்ப கடைசியில என்ன ஆயிடுச்சு, பிக் பாஸும் தன்னை ஒரு கண்டஸ்டன்டா கொண்டு வந்து விளையாட வேண்டியத நிலைமை. விளையாட வச்சுட்டாங்க. அவ்வளவுதான். வேற வழி பாஸ் கிடையாது. கண்டஸ்டன்டா வந்ததுக்கு அப்புறமாவது ஒழுங்கா விளையாடுறாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. நேற்று ஒரு அதுவும் நாள் அந்த கிடையாது. சாங் கண்டுபிடிக்கிற அந்த டாஸ்க் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ஒழுங்கா ஓடுச்சு. அது ஒண்ணுதான் இவ்வளவு நாளைக்கு நல்லா இருந்தது ஆமா, அது அப்படின்றது ஒண்ணுதான் ஒழுங்கா ஓடுச்சு. கேப்டன்சி டாஸ்க்ல ஒண்ணும் இல்ல. கேப்டன்சி டாஸ்க் எப்படி ஆடணும்னு தெரியல. 1 vs 2ங்கிற ரேஞ்சுக்கு ஒரு கேப்டன்சி டாஸ்க். இன்னொரு டாஸ்க்ல லாஸ்ட் வீக் நடந்த கேப்டன்சி டாஸ்க்ல சுபிக்ஷா எப்படியா வெளியில அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில அதுவும் ஒரு குரூப் ஓடுதாங்க. நீங்க எல்லாரையும் உங்களுக்கு இவங்க வரக்கூடாது அவங்க வரக்கூடாது. எஃப்ஜே கேப்டனா வந்து என்ன பண்ணாரு இப்போ? கிடையாது இந்த வாரம் எல்லாம். அவரு அமைதியா இருந்தாரு. திடீர்னு இன்னைக்கு வந்து கனிக்கு ஒரு பிரச்சனை சாண்ட்ராவுடைய தரப்பையும் கேட்கல, பார்வதி தரப்பையும் கேட்கல. அவரா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாரு. அப்போ வந்து இன்னொரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் சாண்ட்ராவும் பார்வதியும் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்து பெஸ்ட் நீங்க பெர்ஃபார்மர். ஒரு பிரச்சனை வருதுன்னா 2 தரப்பையும் கேட்கணும். ஒரு தரப்பை மட்டும் கேட்டு வச்சுக்கிட்டு இதுதான் சரி இதுதான் தப்புன்னு நீங்க முடிவெடுக்கிறது இல்ல. அதுக்கு பேர் கேப்டன்சி கிடையாது. ஒரு ராஜாவா இருக்கீங்கன்னா 2 தரப்பினோட நியாயத்தையும் கேட்கணும். ராஜா ஒரு தரப்பு நியாயத்தை கேட்டுட்டு இன்னொரு தரப்பை வந்து அப்படியே விட்டுட்டாருன்னா நாட்டு மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதி இது. கண்டிப்பா. இப்ப நீ சொல்றதுதான் ஹரிஷ். இப்போ இவங்க என்ன பண்றாங்க, பெஸ்ட் வந்துட்டு கனி கொடுத்துடுறாங்களா, வேர்ஸ்ட் வந்துட்டு சாண்ட்ரா கொடுக்குறாங்களா. சரி, அது அவங்க ஒப்பீனியன்ன்றத வச்சுக்கோ. இப்ப இதுல வந்துட்டு சம்பந்தமே இல்லாம எஃப்ஜே காலில வந்துட்டு பேச ஆரம்பிச்சு அப்போ பார்வதி வந்துட்டு சொல்றாங்க, இவ்வளவு நாள் வந்துட்டு மிஸ் பண்ணியிருந்தோம் இந்த விடலை பையனை அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொன்னாக்கா பார்வதி ஆண்டின்னுட்டுன்னு இவர் அட்டாக் பண்றாராமா. இதெல்லாம் வந்துட்டு என்ன ரகத்துல பெரிய இது கிடையாது. ஒரு காலத்துல அது கெட்ட வார்த்தையாவே இருந்ததுன்னு வச்சுக்கோ. வந்து ஏஜ் மறைக்கணும், உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, இளமையா இருக்கணுங்கிறதுனால அந்த அந்த வார்த்தையை கேட்டா கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க எல்லாரும். பட் இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நீ ஆண்டி பரவாயில்ல சொல்லிட்டு போ, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. நீயும் ஒரு நாள் அங்கிளா வந்துட்டு தான் போக போற. அவ்வளவுதான். அதாவது 20 வயசு வரும்போது நீ அங்கிள் ஆயிடுவ. நாளைக்கு 30 வயசுல இருக்கேன் 40 வயசு வரும்போது ஆண்டி ஆயிட போறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். அவ்வளவுதான் வித்தியாசம். அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆன்டின்னு சொல்றதுனால இப்போ பிரச்சனை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீ ஆன்டின்னு சொல்றதுனால பார்வதி ட்ரிகர் அவங்க பேசுவாங்கன்னு நினைச்சா எனக்கு அது நீ தான் ட்ரிகர் பண்றாங்கிறது உனக்கு புரியுதா இல்லையா எனக்கு புரியல. இன்னும் வந்து எஃப்ஜேக்கு ஒரு கேப்டனா என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறது எந்த ஐடியாவும் இல்லை. முடிஞ்சு போச்சு. இந்த வாரம் வந்து தப்பிச்சுட்டான். எதுவுமே பண்ணல. எதனா பண்ணாதானே அவன் கேப்டன்சி வர்ஸ்டா பெஸ்டா. சபரியாவது ஏதோ ட்ரை பண்ணாரு, சண்டை போட்டாரு. நீ என்னோட வாய்ஸை நீங்க கேட்கலன்னா நான் உங்க வாய்ஸை நான் கேட்க மாட்டேன்னு போனார் சபரி. நீ அதை கூட பண்ணலையேன்னா எனக்கு புரியல. ஒரு யங்ஸ்டரா ஒரு 24 25 வயசு பையனா இந்த ஷோ வந்து எப்படி கொண்டு போகணும்னு நீ பார்த்துருக்கணும். அதவும் நீ காட்டுறதுக்கு முடியல அப்படின்னா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியும். சுத்தமா என்ன நம்பிதான் நாடு இருக்கு, யங்ஸ்டர்ஸ் நம்பிதான் தமிழ்நாடு இருக்கு. 26 எலெக்ஷனும் யங்ஸ்டர்ஸ் நம்பிதான் இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஷோல யங்ஸ்டரா நீ இருந்துட்டு நீ ஒண்ணுமே பண்ணலன்னா எனக்கு ஒண்ணும் சொல்ல முடியுது. கண்டிப்பா ஹரிஷ். சோ பாக்கலாம் இன்னைக்கு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நடக்கிற சண்டைகள்லாம் எனக்கு கொஞ்சம் டீசெண்டா போற மாதிரி தான் தெரியுது. முன்னெல்லாம் அந்த பார்வதியை பண்றதெல்லாம் ரொம்ப அக்ரெசிவா டீசெண்டா போகுது. பெரிய லெவல்ல பீட் போடுற அளவுக்கு இல்ல. ஏன்னா அது வார்னிங் கொடுத்துருப்பாங்க எப்படியும். இந்த அடல்ட் கண்டென்ட் அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஒரு வகையில செவியல பண்றாங்க. இல்லைன்னா இவங்க நீங்க க்ளோஸா இருந்துக்குவாங்க. நீங்க வந்து ஒருத்தருக்கு வந்து கேர் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் தப்புன்னே சொல்லலாம். அதெல்லாம் வந்து இன்னைக்கு எல்லா படத்துலயும் நார்மல் ஆயிடுச்சு, எல்லா வெப் சீரிஸும் நார்மல் ஆயிடுச்சு. அதை மீறி போறீங்க, அதுதான் வேணாங்க.
அதை மீறி போறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த பிக் பாஸ் ஷோவை உள்ளுக்கு தள்ளி விடுங்க. உள்ளு அவன் இது பண்ணிட்டு போயிடுவான், டெலிகாஸ்ட் பண்ணிட்டு போயிடுவான். 1 hour போட மாட்டான், 24 hours லைவ்லயே போட்டு போயிடுவான். அம்பாட்டுக்கு இருக்கிறத கண்டிப்பா பார்க்கறதுன்னு போயிடுவான். அம்பாட்டுக்கு 100 கேமரானா 100 பிரேக்ஸ் போட்டு 100 கேமரா எந்தெந்த கேமரா என்னென்ன எங்க இருக்குன்னு காட்டு போயிடுவான். நீ கண்டிப்பா கட் பண்ணி ஒவ்வொன்றையும் கட் பண்ணி வெட்டி ஒட்டி போட்டு நீங்க அதை ஒரு 24 hours டெலிகாஸ்ட் பண்றதுக்கு அந்த கொடுத்தீங்கன்னா 100 கேமரையும் ஒன்னா வச்சு டெலிகாஸ்ட் பண்ணிடுவான் உள்ளு. ஹாட் ஸ்டார் வந்து எல்லாரும் பார்க்குற ஒரு ஓடிடியா இருக்கு. நீ வந்து 16+க்கான ஷோ, 18+க்கான ஷோ நீ வந்து சொல்றதுனால மட்டும் ஒண்ணு மாறிட போறது கிடையாது. இத்தனை வருஷமா சின்ன பசங்களும் 6-7 வயசு பசங்க பொண்ணுங்க உட்பட எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு ஷோவா இருந்ததை இப்ப வந்து 16+ ஷோ 18+ ஷோன்னு ஒரு சீசனோட பாதியில சொல்றது ஏற்புடையதா இல்லை. அதுதான் டவுன்ஃபால் வந்துட்டு இந்த எங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது 6-7 வருஷமா வந்துட்டு கமலாசன் கட்டி காப்பாத்தின ஒரு ஷோ இப்படி வந்து அழிஞ்சு போன சீசன் கூட எனக்கு போகுதுன்றத தெரிஞ்சு பார்க்க இந்த மாதிரி முடியல. இல்ல. போன சீசன் விஜய் சேதுபதி ஹாஸ்பிட்டல் போன சீசன் கூட இந்த மாதிரி இல்லை. இந்த சீசன் ஏன் இப்படி போச்சுன்னு எனக்கு புரியல. நீங்க செலக்ட் பண்ண கண்டஸ்டன்ட்டும் உங்களுக்கு உருப்படியா ஒரு கண்டென்ட் கொடுக்கறது இல்ல. அவங்க வந்து தப்பு பண்ணாலும் நீங்க கேள்வி கேட்கறது கிடையாது. இந்த மாதிரி அடல் கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னு விஜய் சேதுபதி கேள்வி கேட்க சொன்னா ரிமோட் உங்க கையில இருக்கு, நீங்க மாத்திட்டு போங்கிறார் விஜய் சேதுபதி. நான் அதான் சொல்றேன், நாங்க மாத்திட்டு போறதை விட நீங்க ஷோவை தயவு செஞ்சு உள்ளுக்கு தள்ளி விடுங்கிறாங்க. நீ வெளியில போன்றோம். நான் விஜய் சேதுபதி இருக்காரு இல்லைங்க, அது வேற விஷயங்க. நீ பிக் பாஸ் எவன் பார்ப்பான்? 18+ கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தா எவன் உட்காந்து பார்ப்பான் பிக் பாஸ்? எந்த வீட்டுல ஃபேமிலியோட உட்காந்து பார்ப்பாங்க? யாரும் பாக்குறது இல்ல, ஃபேமிலியா எல்லாம் யாரும் பாக்குறது கிடையாது. யாரும் பார்க்க போறது கிடையாது ஃபேமிலியா. நீ சொல்ற இல்ல அந்த பாண்டிங் கேரிங் இதெல்லாம் there is a saying actually. ஒரு 2 பேர் வந்துட்டு ரோட்ல போயிட்டு இருக்கப்போ ஒரு பேர் வந்துட்டு ரொம்ப அந்யோன்யமா கையெல்லாம் பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க. இன்னொரு பேர் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு போவாங்க. அப்ப அந்த வைஃப் சொல்லுவா அந்த பேர் எப்படி போயிட்டு இருக்காங்க, நீங்க என்னைக்காச்சும் அந்த மாதிரி கூட்டிட்டு போயிருக்கீங்களா, ஒரு கேரிங் ஒரு பாண்டிங் இருக்கானா? அந்த ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, நம்ம வந்துட்டு ஒரிஜினல்ல அது வந்துட்டு டூப்ளிகேட் அப்படின்னுட்டு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு அந்த ஒரிஜினல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட எல்லாம் இப்படி எல்லாம் வந்துட்டு ஒரு அல்பத்தனம் நடக்காது. அவங்களுக்கு நாகரிகம் தெரியும் எந்த இடத்துல என்ன பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு. திஸ் இஸ் ரியலி ஹம்பக் தான் இவங்க பண்ணிட்டு இருக்கிறது. இதுல லவ் கேர் பாண்டிங் நத்திங் ரன்ஸ் த ஷோ அப்படின்றது தான். ஸோ லெட்ஸ் சி ஹரிஷ், நாளைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம். கண்டிப்பா. தேங்க்யூ.